ஹிந்தி மொழி இதை பற்றின ஒரு பேட்டியை நான் வந்து பார்த்தேன். அருமையான ஆங்கிலத்தில் வந்த அந்த பேட்டி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதில் என்ன சொல்கிறாங்கனாக்க, ஹிந்தி மொழிங்கிறது இந்த நாட்டுக்குன்னு எதுவுமே செய்யலை. ஹிந்தி மொழியை வச்சு எந்த ஒரு பலனும் இந்த நாட்டுக்கு கிடைக்கல. அந்தந்த ரீஜனல் லாங்குவேஜ் அந்த மக்களை வந்து மொழி கலாச்சாரம் இது அத்தனையும் வச்சு பிணைஞ்சு இருக்குது. கிட்டத்தட்ட 75 வருஷமாக இந்தியா வந்து அதாவது எந்த ஒரு பிரிவினையும் இல்லாமல் நல்லா தான் போயிட்டுருக்குது. நீங்கள் வந்து இப்போ ஹிந்தியை வந்து நீங்கள் புதுசாக கொண்டு வந்து நாங்கள் இந்தியாவை வந்து ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னாக்க, ஏற்கனவே பிரிஞ்சு கிடந்தால் தான் நீங்கள் ஒன்றிணைக்க முடியும். ஏற்கனவே இந்தியா வந்து நல்ல அருமையாக ஒரு கட்டுக்கோப்போட எத்தனை மொழி, எத்தனை மதங்கள், எத்தனை ஜாதிகள் இருந்தாலும் இந்தியாங்கிற ஒரு குடையின் கீழே நல்லா போயிட்டுருக்குது. எந்த ஒரு பிரச்சனை இல்லாமல் போயிட்டுருக்குது. இவங்க வந்து அமித்ஷா மோடி குரூப், இந்த குரூப் என்ன பண்ணுதுனாக்க, ஹிந்தி மொழியை கொண்டு வந்து அதன் மூலம் நாங்கள் வந்து இந்தியா வந்து ஒன்றிணைக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து திட்டங்களெல்லாம் வகுக்கிறாங்க. ஹிந்தி மொழியை வந்து வலுக்கட்டாயமாக திணிக்க பார்க்குறாங்க. எந்த ஒரு மொழியும் வந்து அவர்களாக விரும்பி கற்றுக்கிட்டா தாங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் ஆகும். நீங்கள் வலுக்கட்டாயமாக இப்போ திணிச்சிங்கனாக்க அவன் எடுத்து கேள்வி கேட்பான். இப்போ இந்த ஹிந்தி மொழிகளை வந்து அளவுக்கு அதிகமாக யூஸ் பண்ணதுனால இந்த வட மாநிலங்களில் வந்து இந்த போஜ்பூரி, மராட்டி இது மாதிரியான நிறைய மொழிகள் வந்து சுத்தமாக அழிஞ்சே போச்சு. ஹிந்தி மொழி வந்து எல்லாத்தையும் வந்து ஆக்குபைட் பண்ணிடுச்சு. அது வந்து நார்த் இந்தியாவில் ஓகே, சவுத் இந்தியாவில் அது வந்து செல்லுபடி ஆகாது. நாம் எவ்வளோ சொல்லியாச்சு, ஹிந்தி மொழியை வந்து திணிக்காதீங்கப்பா, அவர்களாக விரும்பி கற்றுக்கிட்டாக்க அது ஓகே. இப்போ நானும் வந்து வெளிநாடுகளுக்கு போகிறவங்களுக்கு ஹிந்தி கொஞ்சம் அவசியம் தேவைப்படுது. ஏன்னாக்க வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடியவங்களில் முக்கால்வாசி பேர் வந்து பாகிஸ்தானிகள், பங்களாதேஷிகள், இந்தியன்ஸ். இப்போ இந்த 3 நாட்டு மக்களுக்கும் ஒரு காமனான மொழின்னாக்கா அது ஹிந்தி தான். அரபி வந்து அரபுகள்கிட்ட பேசுகிறதுக்காக இருக்கிறது. இப்போ நானும் வந்து ஹிந்தி இங்கே நான் சவுதிக்கு நான் ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது ஹிந்தி எனக்கு வந்து ஒரு அக்ஷரம் கூட எனக்கு தெரியாது. எப்படி வேணால் ஹிந்தி படங்கள்லாம் பார்ப்பேன், ஹிந்தி மொழியை கற்றுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் மொழி தெரியாமல் தான் அந்த படங்கள்லாம் பார்த்துருக்குறோம். ஆனால் இங்கே வந்தது பிறகு நான் ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதாவது சமையல் வந்து ஹிந்திக்காரனோட சேர்ந்து சமையல், அவன் வந்து ஹல்தி லேக்கியாவ் அப்படிங்குவான். என்னடா அது ஹல்தி லேக்கியாவுங்கிறானா, என்ன அது அப்படின்னு திருதுன்னு முடிப்பேன். எல்லோ பவுடர், டேக் எல்லோ பவுடர் அப்படிங்குவான். அதுக்கு பிறகு தான், ஓ எல்லோ பவுடர்னா அது ஹல்தினா மஞ்சள் பிள்ளை இருக்குது அப்படின்னு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட இந்த ஹைதராபாத்தி கூட என் கூட ஒன்றா சமையல் பண்ணது, அவன் கூட அதுக்கு பிறகு கொஞ்சமாக வந்து கற்றுக்கிட்டு ஹிந்தியே இப்போ ஓரளவு நல்லா சரளமாக, ஓரளவு தப்பு இல்லாமல் பேசுகிறதுக்கு நமக்கு வாய்ப்பு கிடைச்சது வந்து இங்கே சவுதியில் தான். இதை வந்து நான் வந்து இந்த இலக்கை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 10-15 வருஷம் ஆச்சு. அதுக்கு பிறகு இங்கே அரபு நாடுகளில் வேலை செய்யக்கூடியவங்க ரொம்ப பேருக்கு இந்த ஹிந்தினால் எவ்வளோ பிரச்சனைகள் வருது, தமிழர்களுக்கு எவ்வளோ பின்னடைவு, கேரளா ஆட்களுக்கு. ஆனால் கேரளாவில் ஓரளவு பிரச்சனை இல்லை, அவனுக்கு வந்து ஸ்கூல்லேயே வந்து ஒரு பாடமாக வச்சிடுறாங்க. அதனால் அவன் வந்து அதே சமயத்தில் அவன் மொழியை விட்டு கொடுத்துக்க மாட்டான். கேரளா ஆட்கள் இருக்காங்களே, அவங்க வந்து மொழியை வந்து விட்டு கொடுத்துக்க மாட்டானுங்க. நல்லா ஹிந்தியும் நல்லா எழுதுவாங்க, பேசுவாங்க. அதே சமயத்தில் தன்னுடைய மொழியையும் விட்டு கொடுத்துக்க மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கலாம் நம்ம. இப்போ நானே வந்து பாருங்கள், ஹிந்தி பாடங்கள் கிட்டத்தட்ட 100-110 பதிவுகள் நான் போட்டிருக்கிறேன். ஹிந்தியை வந்து மற்றவர்கள் கற்றுக்கணும், ஏன்னா நாம் பட்ட கஷ்டம் வந்து மற்றவர்கள் படக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணமும் அதில் இருக்குது. என்னங்க, அதாவது வெளிநாடுகளுக்கு வரக்கூடியவர்கள் ஓரளவு சிம்பிளாக ஓரளவு பேச கற்றுக்கிட்டாங்கனாக்கா அதுக்கு பிறகு அவங்க டெவலப் ஆகிக்குவாங்க. அதனால தான் நம்ம வந்து ஹிந்தி அப்பப்போ பதிவுகள் போடும்போது ஹிந்தி பாடங்களையும் நம்ம வந்து அப்பப்போ நம்ம கொடுக்குறோம். வாரத்தில் 2 பாடங்கள் போட்டு அது ஆங்கில மொழிபெயர்ப்போடையும் போடுறோம். ஏன்னா ஆங்கிலமும் நமக்கு அவசியம். அந்த ஆங்கிலமும் தெரியாதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. அதனால் ஆங்கிலமும் கற்றுக்கிட்டோம், ஹிந்தியும் கற்றுக்கிட்டோம்,
தமிழையும் கற்றுக்கிட்டோம். அதனால் 3 மொழிகளையும் வந்து நம்ம ஒரே அந்த சென்டென்ஸை போட்டு அதை வந்து நம்ம கிட்டத்தட்ட 100 110 பதிவுகள் வரைக்கும் அது வரைக்கும் போட்டிருக்கிறோம். அதுக்கெல்லாம் காரணம் வந்து நம்ம வந்து ஹிந்தி மொழி, எனக்கு வந்து தாய்மொழி ஹிந்தி மொழி கிடையாது. என்னோட தாய்மொழி வந்து தமிழ் மொழி. ஓகே, நான் வந்து இங்கே வந்து ஆர்வத்தில் தான் நானாக கற்றுக்கிட்டது ஹிந்தி மொழியை. இப்போ அந்த ஹிந்தி மொழி கற்றுக்கிட்டது எனக்கு எவ்வளோ பெரிய பெனிஃபிட்டாக இருக்குது தெரியுங்களா? அதனால் இது வந்து ஒரு விதர்சனமாக பார்க்காம ஹிந்தி மொழி நம்ம கற்றுப்போம். வலுக்கட்டாயமாக போச்சுன்னா அதை எதிர்ப்போம். அதான் அண்ணா கிட்ட ஒருத்தர் வந்து சொன்னாராம், ஹிந்தி வந்து நீங்கள் கற்றுங்க, 4-5 நாளில் நீங்கள் படிச்சிங்கன்னா போதும், ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு அவர் பதில் சொல்லியிருக்காரு, 4-5 நாளில் அந்த ஹிந்தி மொழியை படித்தது பிறகு அந்த மொழியில் வேறு என்ன இருக்குது? அவ்வளோதான். அந்த 4-5 நாள்லேயே அந்த மொழியுடைய தன்மையை இழந்துடும் அப்படின்னு சொல்லி சொன்னதாக நான் வந்து படிச்சிருக்கிறேன். ஒரு அது ஹாஸ்யமாகவும் நான் எடுத்துக்கிட்டேன் நான்.